வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட், இந்த டேப்லெட்டில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோர்சாக்சசோன் 250 mg, டைக்ளோஃபெனாக் 50 mg, பேராசிட்டமால் 325 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியே இன்டாஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த மாத்திரை எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலி ஏற்படும் உடம்புல, இந்த தசை வலி மற்றும் இந்த தசை பிடிப்பு போன்ற பிரச்சனையினால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான வலி ஏற்படும், ஸ்டிப்னஸ் ஏற்படும். அவங்களால நார்மலாக அசைக்க கூட முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான வலி வீக்கத்தை உண்டாக்கும். இந்த மாதிரி தசை பிடிப்பு ஏற்பட்டாவே அந்த இடத்துல உங்களோட தசையோட மூவ்மெண்ட் சரியாக இருக்காது. தசைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி காணப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட்டு. சரி, இந்த இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட்டு மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசைப்பிடிப்பு காரணமாக ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்யறதுக்கும் அந்த தசைப்பிடிப்பை சரி செய்யறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட். இதில் இருக்கக்கூடிய அந்த குளோர்சாக்சசோன் பார்த்தீங்கன்னா, அந்த தசைப்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே ரொம்ப டைட்டாக ரொம்ப ஸ்டிப்னஸாக இருக்கும். அந்த ஸ்டிப்னஸை ரிலீவ் பண்ணும், தசைகளை நல்லா விரிவடைய செஞ்சு அந்த இடத்த ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த குளோர்சாக்சசோன் அப்படிங்கிறது. அதுதான் இந்த இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கூடவே ஆட் பண்ணியிருக்க அந்த டைக்ளோஃபெனாக் மற்றும் பேராசிட்டமால் அப்படிங்கிற அந்த மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசைப்பிடிப்பு ஏற்பட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த வலிகளை போக்குறதுக்கும் பயன்படக்கூடிய அந்த மெடிசன் தான் அந்த டைக்ளோஃபெனாக் மற்றும் பேராசிட்டமால். இந்த டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், அதாவது வலி நிவாரண மருந்து தான் இந்த டைக்ளோஃபெனாக். அது ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேராசிட்டமாலும் பார்த்தீங்கன்னா வலியை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபீவர், பெயின் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேராசிட்டமால் பயன்படும். அதனால் உங்களோட ஒட்டுமொத்த வலி மற்றும் தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் இந்த மாதிரி தசைப்பிடிப்பு, தசைவலி போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த மாதிரி மாத்திரைகளை பரிந்துரை செய்கிறாங்க. நீங்கள் இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரையோட மட்டும்தான் எடுத்துக்கணும். சுயமாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்காதீங்க. சரி, இந்த மாத்திரையை எவ்வளோ நாள் முழுங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அளவுக்கு எத்தனை நாள் இந்த மாத்திரையை உங்களை எடுத்துக்க சொல்கிறாரோ அந்த அளவு எடுத்துக்கிட்டாவே போதும். அளவுக்கு மீறி எடுத்துக்காதீங்க. குறிப்பாக இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உணவு சாப்பிட்றணும். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறத டாக்டரே தீர்மானிப்பார். இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய அந்த குளோர்சாக்சசோன் பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே 2 வகையான வலி நிவாரண மருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று டைக்ளோஃபெனாக், இன்னொன்று பேராசிட்டமால். அதனால் உங்களுக்கு தசைப்பிடிப்பால் ஏற்படக்கூடிய அந்த தசைப்பிடிப்பு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய வலியை தீர்க்கிறதுக்கும் இந்த இன்டாஜெசிக் எம்ஆர் டேப்லெட் நல்லா ஒர்க் ஆகுது. இந்த மாத்திரையை எக்காரணம் கொண்டும் சுயமாக எடுத்துக்காதீங்க. இந்த மாத்திரையை வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. மேலும் சன்லைட் படுற அளவுக்கு வைக்காமல் கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மருந்துல எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கின உடனே அதனோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின மருந்து சரிதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. இந்த மாத்திரை அதிகம் எடுத்துக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மருந்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால் சில காமன் சைடு எஃபெக்ட் மட்டும்தான் இந்த மாத்திரைக்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாசியா, வாமிட்டிங், இந்த ஹார்ட் பர்ன், ஸ்டொமக் பெயின், டயரியா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டால் நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக தெரிவிக்கணும். உடனே அந்த மாத்திரையை சாப்பிட்றதை நிறுத்திட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. மற்றபடி இந்த மாத்திரை தசைப்பிடிப்பு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உதவக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.